நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. நீங்க குற்றப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்காத. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மற்றவர்களை குற்றப்படுத்தினால் நீ குற்றவாளி ஆவாய். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவர்களை குறித்து பேசும் பொழுது, மற்றவர்களை குறித்து நியாயம் தீர்க்கும் பொழுது உடனேயே நியாயம் தீர்த்து கொள்ற. 2வது வசனம் பாருங்க, அருமையா சொல்லுகிறது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்க நியாயம் இல்லாம பரிதாபம் இல்லாம மற்றவங்களை குற்றம் தீர்த்தீங்கன்னா அதே தீர்ப்பு உங்களுக்கும் வரும். எந்த அளவினால குற்றப்படுத்துறீங்களோ, எந்த அளவினால மற்றவர்களை காயப்படுத்துறீங்களோ, எந்த அளவினால வேதனைப்படுத்துறீங்களோ அதே அளவு உங்களுக்கும் வரும். அதுதான் மற்றவர்களை பற்றி பேசாதீங்க, மற்ற குடும்பத்தை பற்றி பேசாதீங்க, மற்ற ஊழியரை பற்றி, ஊழியரோட குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. பேசுறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு ரைட்ஸ் கொடுக்கல. மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கல. மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நீங்க யார்? மற்றவங்களை பற்றி குறை சொல்றதுக்கு நீங்க யார்? 3ஆம் வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் இருக்கிற அழுக்கு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ பாரு. 1008 நம்ம குடும்பத்தில் 1008 பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம். நம்மிடத்திலே பல குற்றங்கள் இருக்கு. நம்ம எப்படி இன்னொருத்தரை குற்றப்படுத்த முடியும்? குற்றவாளிகளாக தீர்க்க முடியும்? நம்ம சரி செஞ்சுக்கணும். நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கே நிறைய இருக்கு. நம்ம இன்னொருத்தரை நம்ம என்ன பண்றோம்? சரி செய்ய பார்க்கிறோம். 4ஆம் வசனம், இதோ உன் கண்ணில் உத்தரத்தை இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மற்றவங்களையே பார்த்து மற்றவங்களையே சரி செஞ்சுக்கிட்டு மற்றவங்கள இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி இவங்களை நீதிமான காட்டுறதுக்கும் மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கும் யாரையும் அப்படி செய்யக்கூடாது. யாரையும் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு வேண்டாம். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ போதனை ஏன் போக மாட்டேங்குது? சர்வ பூமிக்கு ஏன் போக மாட்டேங்குது? கிறிஸ்தவர்கள் கொண்டு போகணும். ஊழியர்கள் பேசுறாரு கண்டே ஊழியர் குடும்பம் இன்னைக்கு சரியில்லாத வாழ்க்கை சரியில்லாம இருக்கு. கிறிஸ்துடைய வாழ்க்கை சரியில்லாம இருக்கு. ஏன்னா சாட்சியற்ற ஜீவியம். முதல்ல நம்ம ஏரியாவில், நம்ம பகுதியில், நம்ம சபையில் நம்ம சாட்சியா நிற்கணும். பிற்பாடு மற்றவர்கள் நம்மை பார்த்து